السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் இரண்டு அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கணிதக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேர இபாதத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும், நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும், நன்மையின் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானுடைய பாவங்களை, ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேர இபாதத்துக்கள் நம்மளால் இயன்ற அளவிற்கு செய்யும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த ரமலானோடு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இணைத்திருக்கின்றார். எனவேதான் குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் நாம் தொழுகையில் அதிகம் ஓத கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக ஓத வேண்டும் என்கின்ற நிலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். எனவே அந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் இதை மார்க்கம் நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பல நபிமார்களுடைய வரலாறுகளை இறைவனுக்கு சுட்டி காட்டுகிறார். காரணம், நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி முறைப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக. அந்த நபிமார்கள் பலரும் பல வகையான சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஐயுன் நாஸி அஷதுல் பலா, இந்த உலகத்தில் மனிதர்களில் யாருக்கு மிகப்பெரிய சோதனைகள், கஷ்டங்கள் ஏற்படும் என்று கேட்கப்படுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அன்பியா, நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்மல் அம்ஸிலல் அம்ஸி, பிறகு யார் நபிமார்களை போல நாம் வாழ வேண்டும், நபிமார்களை போன்ற இபாதத்துக்களை செய்ய வேண்டும், நபிமார்கள் வழிகாட்டி அடிப்படையிலுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். எந்த அளவிற்கு ஈமானிய வலு இருக்கிறதோ அந்த அளவிற்கு சோதனைகளும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை கூறுவதெல்லாம் லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதின் நோக்கம் என்ன? நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, உங்களுடைய உள்ளத்தில் நபிமார்களுடைய வரலாறு இறையச்சத்தில் இறை பயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறார். குறிப்பாக இன்று தினம் ஓதப்பட்ட சூரத்துல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலேயே சகோதரர்களால் சோதிக்கப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலேயே அவர்களை கொண்டு போய் கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டார்கள். மிஸ்ர் நாட்டிலே, எகிப்து நாட்டிலே அவர்களை ஒரு பொருளாக விற்கப்பட்டார்கள். அந்த நாட்டினுடைய அரசர் அங்கே போய் விற்பனை செய்யும் பொழுது ஒரு நாட்டினுடைய அரசருடைய வீட்டிலே போய் வாழ்கிறார்கள். அங்கே இருக்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு பல வகையான சோதனைகள் ஏற்படுகிறது. அந்த அரசருடைய மனைவி அவர்களை தவறான பாதைக்கு அழைக்கின்றார்கள். யாருடைய பார்வையில் இல்லாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடம் இறை அச்சத்தையும் இறை பயத்தையும் ஊட்டுகின்றார்கள், கூறுகின்றார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை பாதுகாப்பான, அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய எனக்கு பொறுப்பாளர் என்னை மிகவும் அழகான முறையில் வைத்திருக்கிறார், இந்த பாவமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அந்த அரசருடைய மனைவிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் எடுத்துரைத்தார்கள். அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறு செய்யாமலேயே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா வலம்மா பலக அஷத்தஹு, அவர்கள் வயதை அடைந்த பொழுது அவர்களுக்கு கல்வியின் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருக்கின்ற பொழுது அவர்கள் தவறு செய்யாமலேயே சோதிக்கப்படுகிறார். தவறு செய்யாமலேயே அநியாயமாக அந்த பெண்ணினுடைய இட்டுக்கட்டுதலின் பெயரே சிறைச்சாலைக்கு ஆளாக்கப்படுகிறார். அனைத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சபூர் செய்கிறார். அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல கஷ்டங்களுக்கு பிறகு தன்னுடைய குழந்தையை இழந்ததின் காரணமாக அதனால் அவர்கள் மிகப்பெரிய பொறுமையை கையாளுகிறார்கள், கஷ்டப்படுகிறார், கவலைப்படுகிறார். இந்த கவலையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய பிள்ளை எப்படி எனக்கு திரும்பி வந்து கிடைக்கும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், அந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கு சென்று போய் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலையில் கூட அல்லாஹ்வை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார். யா சாஹிபல் சிஜின் அர்பாபு முத்தஃபர்ரிகுன் கைரும் அமில்லாஹ் வாஹிதுல் கஹ்ஹார் மா தஅபுதுன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சமைக்கும் அன்தும் ஆபாவுக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறைச்சாலையில் உள்ள சகோதரர்களுக்கு கேட்கிறார்கள், பல தெய்வங்கள் சிறந்ததா, இவைகளையெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஓர் இறைவன் சிறந்தவனா என்ற அழைப்பு பணி சிறைச்சாலைகளையும் இப்ராஹிம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை இறைவன் கொடுத்த அந்த தீனை இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் கூட இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அந்த பணி அவர்கள் செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை கொண்டு கனவு கண்ட ஒருவருக்கு விளக்கம் அளித்து அந்த அரசருக்கு சிறந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டு யாரை அவர் ஒடுக்கி வைத்திருந்தார்களோ அவர் முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். அவருடைய சகோதரர்களை அங்கேயே சந்திக்கும்படி அல்லாஹ் வைக்கின்றார். பல கட்டமான விஷயங்கள் நம்ம சூரத் யூசுப்ல அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலிருந்து சோதிக்கப்படுகிறார். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை அவர் கொடுத்துக் கொண்டதினால் மிகப்பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் அல்லாஹ் தஆலா அந்த நாட்டினுடைய அரசருடைய இடத்திலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கான பொறுப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் பொறுமையை கையாளுகின்றோமோ, அல்லாஹ்விற்காக கொடுத்து கொள்கின்றோமோ, அல்லாஹ்வுடைய பணிகளை செய்கின்றோமோ, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாடுகிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உயர்த்துவான், சிறப்பை கொடுப்பான். அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தஆலா எல்லா சோதனைகளையும் அவர்கள் பொறுத்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க வைத்தான். பிறகு தன்னுடைய தந்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்தார் என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலை, இறை கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதி. எனவேதான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது உங்களுக்கு நபிமார்களுடைய வரலாறுகளில் அழகிய படிப்பினை இருக்கிறது. எளிதில் இவ்வளவு சிறப்புமிக்க அந்த நபி நம்மிடத்தில் என்ன கடைசியாக பிரார்த்தனை செய்கிறார்? அதே சூரத்தில் யூசுப் அல்லாஹ் சொல்றான், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹாதிஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், இறைவன் செய்த அருளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேட்கிறார். துஆ கேட்கக்கூடிய அந்த அழகிய தோற்றத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். யூசுப் நபியே கேட்கிறாங்க, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், இந்த ஆட்சி, இந்த நாட்டை ஆளக்கூடிய, மிஸ்ரை ஆளக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தாயா அல்லாஹ். கத் ஆதைதனி முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹாதிஸ், கனவுகளின் விளக்கங்களை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவை எனக்கு நீ தந்தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் ஹாதிஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, நீதான் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், நீதான் எனக்கு கனவுகளின் வியாக்கியானம் சொல்லக்கூடிய அந்த இல்மை கொடுத்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார். அன்த வலிய்யி ஃபித் துன்யா வல் ஆখিরা, யா அல்லாஹ் நீதான் இந்த உலகத்திலேயும் எனக்கு பொறுப்பாளன், என்னை கவனிக்கக்கூடியவன், என்னை பார்க்கக்கூடியவன், நாளை மறுமையிலும் என்னை கவனிக்கக்கூடியவன், என்னை பார்க்கக்கூடிய பொறுப்பு உன்னிடம் இருக்கிறது என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க கடைசியா? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். ஒரு நபியுடைய பிரார்த்தனை பாருங்க. அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான், கல்வியை கொடுத்தான், நபியாக ஆக்கினான், அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி தன்னுடைய இறுதி வார்த்தை என்ன? தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை என்னுடைய கடைசி வரை, மரண படுக்கை வரை உனக்கு அஞ்சக்கூடிய முஸ்லிமாக இருக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ்
ஒரு நபியுடைய பிரார்த்தனை பாருங்க. பல தியாகத்திற்கு பின்னால், பல கஷ்டங்களுக்கு பின்னால், சோதனைகளுக்கு பின்னால் எது நடந்தாலும் தன்னுடைய ஈமான் போய்விடக் கூடாது. மரணம் வரை தன்னுடைய உயிர் கைப்பற்றுகின்ற வரை நான் ஈமானோடு இருக்க வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய பிரார்த்தனையுடைய நமக்கு அழகிய முன்மாதிரி. கேட்கிறாங்க, முஸ்லிமன் யா அல்லாஹ், நான் மரணிக்கும் பொழுது ஈமானோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, மனிதனுடைய ஈமானை வேகமாக பறித்துவிடும். அவன் நடமாட்டங்கள் விவாதத்தை காணாமல் ஆக்கிவிடுவான், அல்லாஹ்வை அஞ்சாமல் போய்விடுவான், உலக வாழ்க்கையை அவன் ஏமாற்றிவிடும். அப்படி ஏமாற்ற ஒரு நிலைக்கு நான் ஆளாக்கப்படக்கூடாது. எனவேதான் முஸ்லிமன் யா அல்லாஹ், என்னை மரணிக்கின்றவரை, மரணப்படுத்தை வரை நான் உனக்கு அஞ்சக்கூடியவனாக, உனக்கு கட்டுப்படக்கூடியவனாக, உன்னுடைய ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கக்கூடிய அல்லாஹ் என்று ஒரு நபியுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறார். ஏன் இந்த உம்மத்தை ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லி கேட்கிறாங்க, என்னை நல்லடியார்களோடு சேர்த்து விடியா அல்லாஹ் என்று அவர் கேட்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார் சொன்னார். எவ்வளவு தியாகங்கள் பெற்ற ஒரு நபி, கஷ்டங்கள் பட்ட நபி, இறையச்சத்தை முன்னிறுத்திய நபி, எல்லா விஷயத்திலையும் அவர்கள் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட நபியாக இருந்தாலும் அந்த பணியை பாருங்கள், எப்படி ரப்பிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருளை நினைவூட்டுறாங்க. யாரெல்லாம் எனக்கு இதை கொடுத்த, அதிகாரத்தை கொடுத்த, ஞானத்தை கொடுத்த, இல்மை கொடுத்த, ஆனாலும் மரணிக்கின்ற வரை ஈமானோட இருக்கிறது நீ தாண்டா எனக்கு கொடுக்கணும். நீ கொடுக்கலன்னா என்னால் வெற்றி பெற முடியாது. எனவே நான் மரணப்படுக்கை வரை உனக்கு அடிபணியக்கூடியவனாக நான் இருக்க வேண்டிய. எனவே அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. நாளை மறுமையிலும் நல்ல மனிதர்களோடு சாலிகளோடு என்னை சேர்த்து விடியாவா என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை படைத்த ரப்பிடத்தில் பணிவாக கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார் என்றால் இவைகள் எல்லாம் நம்முடைய உலகில் பதிவாக்கப்பட வேண்டும். நாமும் அல்லாஹ்விடத்திலே பணியோடு கேட்க வேண்டும், ஈமானை உறுதியோடு கேட்க வேண்டும். மரணப்படுக்கவரை ஈமானோடு இருக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று கேட்க வேண்டும் என்று நான் உலக மோகன் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது, நம்முடைய விவாதத்துக்கள் போய்விடக்கூடாது. செல்வத்தினாலும் அதிகாரத்தினாலும் வேலையினாலும் நாம் விவாதத்திற்கு பிரிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நபிமார்கள் கூட தங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய பணிகளை செய்திருந்தாலும் தன்னுடைய மரணப்படுக்கையுடைய ஈமானை நசீப கூடியாதா என்று கேட்ட செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால், அதனால்தான் அல்லாஹ் தஆலா நபிமாருடைய வரலாறு உங்களுக்கு சொல்லப்படுவது நோக்கம் அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நபிமார்கள், குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அடுத்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்கள் பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு பார்க்கின்ற போது எவ்வாறு இறைவனுக்கு அஞ்சி பிரார்த்தனை செய்தார்களோ, நம்மும் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுது கேட்க முடியாதா, மரணப்படுக்கவரை ஈமானோடு நசீபை, எங்களுடைய மரணம் ஈமானோடு இருக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனைக்கூடிய நல்ல மக்களாக இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை, இறை பயத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பை அல்லாஹ் தஆலா இஹ்லாஸோடு வைத்து இந்த நோன்பாளிகளுக்கு என்று வைக்கப்படுகின்ற ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கவாசல் வழியாக செல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ